விஜய் கிட்ட காவேரி வந்து ஓடி வராங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமாக ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஏங்க உங்களுக்கு தெரியுமா, நம்ம யமுனா இல்லை அவள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டா தெரியுமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இவ்வளோ மார்க் வாங்குவா நான் எதிர்பார்க்கலங்க, சூப்பருங்க, அவள் என்ன படிக்கணும்னு நினச்சிருந்தா அதுமா அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க. சரி யமுனான்றது யார், என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அதான் என் தங்கச்சிங்க, அந்த குட்டி பொண்ணா இல்லைங்க அவளுக்கு முன்னாடி அப்படின்னோடனே சரி எனக்கு எல்லாருமே தெரியுது, ஆனால் பேர் தான் கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஏன்னா ஒரே கங்கா யமுனா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா, ஒரே நதிகள் பேர் அதான். சரிங்க அது எங்கள் அப்பா வச்சுதுங்க, பேர்லாம் நல்லா தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது, சரி என்ன விஷயம் சொல்லு. அதான் சொன்னேனேங்க, யமுனா வந்து செமையாக வந்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டா, எனக்கு இது போதுங்க, அவள் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, அவளை எப்படியாவது கலெக்டர் ஆக்கிடணும் அப்படின்னோடனே அப்படியா, ஆமாங்க கலெக்டர் ஆகணுன்னா என்னென்ன வந்து அவளுக்கு பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ், எதாவது கோச்சிங் கிளாஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. சரி சரி அவசரப்படாது, இப்போ தானே பாஸ் பண்ணியிருக்கா, உடனே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதன்படி வந்து நீ அவளை படிக்க வை போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஏஎஸ் படிக்கணும்னா நல்லா வந்து படிக்கணும், அதுக்கெலாம் நிறைய முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க அவள் கண்டிப்பாக படிப்பாங்க, இவ்வளோ நல்லா மார்க் வாங்கியிருக்காள், எங்கள் அப்பாவோட ஆசையாக அவள் நல்லா படிக்கணும் தாங்க, கண்டிப்பாக வந்து அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து அவள் வந்து கலெக்டர் ஆகிட்டானா எங்கள் வீட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி காவேரி எல்லாம் நடக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து விஜயோட தங்கச்சி வராங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. நம்ம வந்து காவேரியை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி அண்ணா கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு கங்க்ராட்ஸ் சொல்கிறாங்க. அண்ணி எப்படி இருப்பாங்க, ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னோன்னா அண்ணி நல்லா தான் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. நம்ம வந்து காவேரி அண்ணி நீங்களும் கொடைக்கானல் தானே, அப்போது உங்களுக்கும் அண்ணியை நல்லா தெரியும்ல அப்படின்னோடனே தெரியும் அப்படின்றாங்க. சரிங்க அண்ணி அவங்க எப்படி உங்களை மாதிரி டைப்பா வேறு மாதிரி டைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து அவள் எது சொல்வா, இவளுக்கு தான் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்களா, அப்படியா அண்ணி அப்போ அவங்க ரொம்ப கெட்டவங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து கேட்குறாங்க. இதோ வந்துருவா அப்படின்னு சொன்னோன்னே காவேரி வராங்க. ரொம்ப அழகாக சாரீலாம் கட்டி சூப்பராக வந்து நகையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக வராங்க. அண்ணி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜயோட தங்கச்சி. அடுத்து வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகாக இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு, ரசிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. நான் அங்கே போனோன்னே வந்து பசுபதி வந்து வாமா வாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரவேற்காரு. பார்த்துட்டு டென்ஷன் ஆகுது காவேரிக்கு. அடுத்து வந்து காவேரி விஜயம் பார்த்துட்டு வாங்க வாங்க நீங்கள் வந்தால் தான் இங்கே விழாவே நிறைவு பெறும் அப்படின்னு மழை சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து வந்து உடனே வந்து எதுவுமே கண்டுக்காமல் விஜய் வந்து உள்ளே போகிறாரு. உடனே பார்த்து முறைக்கிறாரு பசுபதி. அடுத்து வந்து நிச்சயதார்த்த மேடையில் வந்து எல்லாருமே வந்து கூடிடுறாங்க. அப்போ வந்து ராகினி கையில் வந்து மோதிரத்தை போட்டு விட சொல்கிறாங்க. அதே மாதிரி போட்டு விடுறாரு. நிச்சயதார்த்த ஓலையும் வந்து வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி கல்யாண நாளும் குடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது நம்ம வந்து காவேரிக்கு. அடுத்து காவேரி அப்படி பார்த்துருக்காங்க. என்ன காவேரி நிச்சயதார்த்தம் நிறுத்திடுவேன்னு சொன்னேன், ஒன்றும் பண்ண முடியல பார்த்தியா அப்படி சொல்லி வெறுப்பேற்றுறாரு பசுபதி. அதெல்லாம் பார்த்த காவேரி நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நிச்சயம் நடக்குமான்னு கேட்டேன், இப்போ நிச்சயம் நடந்துச்சு, பார்த்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ரொம்ப வெறுப்பேற்றுறா. உடனே விஜய் வராரு. உடனே வந்து காவேரியை ஏன் காவேரி தேவையில்லாதவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க, நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி இங்கே பார்த்தியா உனக்கையெல்லாம் வந்து இப்படி சரி பண்ணிக்கோ, வந்து இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாக வந்து காவேரி கிட்ட க்ளோஸாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ராகினி வந்து நிச்சயத்தில் வந்து அஜயை கவனிக்காமல் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இன்னும் சொந்தக்காரங்களையும் சேர்த்து வந்து விஜய் வந்து வெறுப்பேற்றி விட்டுறாரு. என்ன காவேரி இன்னும் கொஞ்சம் நகை போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு அப்படியே கடுப்பாகுது.